இதை தவிர மற்றொரு முக்கிய தர்மம், கலியுகத்துக்குன்னு பகவானால் விக்கிரக ரூபத்தில் கோவிலில் இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது தான் தர்மம். நம்ம அன்னைக்கு இருக்கிற கண்ணனே ராமனே கோவிந்தனே நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவள்லாம் இப்போ இல்லை. இப்போ இருக்கிறவாள்லாம் பக்கத்தில் கோவிலில் எந்த பெருமாள் இருக்காரோ அவர் தான். 5 நிலைகள் உள்ளன. கலவு வெங்கடநாயக்கான்னு சொல்லுவா. கலியுகத்துக்குன்னு கடவுள் சீனிவாச பெருமான், வெங்கடேச பெருமான், அவர் கலியுகத்துக்கு தெய்வம். ஏன் அப்படி சொல்கிறாள்னால், விக்கிரக ரூபத்தில் இருக்கிற தெய்வத்தை பத்துவர் தான் கலியுகத்துக்கு தர்மம். திரேதாயுகம் துவாபர யுகமாக இருந்தால் விபவாவதாரம், அவதாரம் பண்ண பெருமாளை பற்றலாம். ஆனால் கலியுகத்துக்கு அவர் இல்லையோ இல்லையோ, இப்போ சாத்தியம் இல்லையே. பெருமானுக்கு முதல் ரூபம் வைகுந்த ரூபம், 2வது ரூபம் பார்க்கடல் ரூபம், 3வது ரூபம் அவதாரங்கள்ங்கிற ரூபம், 4வது ரூபம் உள்ளேயே உட்காண்டிருக்கிற ரூபம் ஹார்ந்த ரூபம், 5வது ரூபம் அர்ச்சாவதார். கோவில் தோறும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், திருக்குடந்தையில் இருக்கார், திருக்கண்ணபுரத்தில் இருக்கார், தேரெழுந்தூரில் இருக்கார், ஏதோ இடத்துல இருக்காரோ இல்லையோ. இந்த இடத்துல இப்போ பக்கத்தில் இருக்காரு, இதோ வைகுண்ட பெருமாள் இருக்கார், நம்மாழ்வார் ஆதிப்பிரான் இருக்கார். இவர்கள் எல்லாரையும் சேவிக்கிறது தான் கலியுகத்துக்கு தர்மம். அப்போ அர்ச்சே விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமானுக்கு, அந்த பெருமானுக்கு இருக்கிற அதே வைபவம் உண்டு. வைகுந்தநாதருக்கு ஏற்றான் விக்கிரக ரூபத்தில் எம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அந்த வைபவம் கிடையாதுன்னு நினைக்காமல், அவரை விட இவர் தான் எளியவர், ஆகவே இவர் தான் பெருமை கொண்டவர்னு அவரை பற்ற வேண்டும். இது கலியுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம். அப்போ எந்த கடவுளை பற்றணும்னால் விக்கிரக ரூபத்தில் கோயில் கொண்டிருக்கும் எளிமையான பகவானை பற்ற வேண்டும். என்ன சொல்லணும்னால் நாம சங்கீர்த்தனம் தான் சொல்ல வேண்டும். யார் பெருமானோட நம்மளை சேர்த்து வைப்பாள்னால் நேர பகவானை அண்டி ஆசிரிக்க முடியாது. பக்தர்கள் பாகவதர்களோட சத் சங்கத்தில் தான் இருக்கணும். சரி, என்ன நடந்துக்கணும்? ஜீவராசிகளிடத்தில் எப்படி இருக்கணும்னா, அஹிம்சை இந்த யுகத்துக்கு மிகச்சிறந்த தர்மம். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லுவோம் இல்லையோ. யாருக்கும் ஹிம்சிக்க கூடாது. மனத்தால் ஹிம்சக்கூடாது, வாக்கால் ஹிம்சக்கூடாது, உடலால் ஹிம்சக்கூடாது. 3 செய்யக்கூடாது. ஒருத்தர் கெட்டு போயணும்னு நினைக்கவே கூடாது. ஒருத்தர் கெட்டு போயணும்னு வாயால் சொல்லவே கூடாது, ஏசக்கூடாது, கையால் அடிக்கிறது கூடவே கூடாது. அப்போ மனம், மொழி, மெய், இந்த 3 நல்லத்தில் தான் ஈடுபடணும், தீயத்தில் ஈடுபடுத்தவே கூடாது.